Sum number 4ல வந்து Mr. A sold all machines of his factory at a price of rupees 4 lakh in December 2023. ஓகேவா? Compute his total income from the following further information for the assessment year 24-25. ஓகேவா? ஸோ மிஸ்டர் ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ் எல்லா ஃபேக்ட்ரியோட எல்லா மிஷினும் வந்து 4 லேக் ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் அவங்களோட கேபிட்டல் கெயின் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலை, கம்ப்யூட் ஹிஸ் டோட்டல் இன்கம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் 5 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதோட லாஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ ஹேஸ் அதர் பிஸ்னஸ் இன்கம். ஓகேவா? எல்லா அதர் பிஸ்னஸ் இன்கம் சேர்த்து 1,20,000 இருக்குது. இப்போ கேபிட்டல் கெயின்லேருந்து அவங்களுக்கு வந்து என்ன இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட வந்து ஆல் அதர் இன்கம்மை வந்து நம்ம வந்து டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு வந்து டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் ஏ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்க வந்து என்ன கேபிட்டல் அசெட் வந்து வச்சுருக்காங்க, அந்த என்ன கேபிட்டல் அசெட்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து நம்ம வந்து டியூரேஷனை வச்சு நம்ம வந்து ஷார்ட் டர்மாக இல்லை லாங் டர்மான்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அசெட் என்ன இருக்குது? மெஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? மெஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 2010 நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 2010 வந்து காஸ்ட் ஆஃப் மிஷினரி போட்டு 3 லேக் ருபீஸ் இருக்குது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா மிஷினரி ஆன் 1/10/2020. செகண்ட் மிஷினரி வந்து 50,000க்கு வந்து 2010 ஒன்று 2015 வந்து ஒன்று வந்து மிஷினரி வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 2 மிஷினரியை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர்ஸ் ஆன் த அபோவ் மிஷினரி பிட்வீன் 2008 அண்ட் த டேட் ஆஃப் சேல் rupees 50,000. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2008 வந்து அவங்க வந்து மிஷினரியை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கிறதா ஒரு எக்ஸ்பென்சஸை வந்து காட்டியிருக்காங்க. பட் இந்த 2 மிஷினரி வாங்கினது ஒன்று வந்து 2010 வாங்கியிருக்காங்க, ஒன்று வந்து 2020 வாங்கியிருக்காங்க. ஸோ இன்பிட்வீனில் வந்து 2008 வந்து ஏதோ ஒரு மிஷினரிக்கு வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. டெப்ரிசியேஷன் அலவுட் 2 லேக் ருபீஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷனை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மிஷினரிங்கிறது வந்து என்ன அசெட்டு? டெப்ரிஷியபிள் அசெட். இந்த கேட்டகரியில் தானே வருது, டெப்ரிஷியபிள் அசெட்டோட கேட்டகரியில் தானே வருது. ஸோ டெப்ரிஷியபிள் அசெட்டோட கேட்டகரியில் வந்துருச்சுன்னா அதோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் அசெட் சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். எவ்வளோ டேட் இருந்தாலும் எத்தனை இயர் இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து என்னவா கண்டுபிடிக்கணும்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை தான். இப்போது நீங்கள் சம்மில் கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரி வந்து 2010 வாங்கியிருக்காங்க, இன்னொரு மிஷினரி வந்து 2020 வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து லாங் டியூரேஷனில் தான் இருக்குது. ஓகேவா? பட் ஸ்டில் டெப்ரிஷியபிள் அசெட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை தான் கன்சிடரே பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்மை வந்து போடணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் மிஷினரி அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். அடிஷன் ஆஃப் மிஷினரி, அடிஷன்னா அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் தான். ஓகேவா? ஸோ 3 லேக் ஒன்று 50,000, அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் எவ்வளோ ஆச்சு? 3,50,000 வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? ரிப்பேர்ஸ் ஆன் பிட்வீன் 2008. இப்போது இந்த 2 மிஷினரியும் வந்து அந்த 2008ஓட கேட்டகரியிலேயே ஃபால் ஆகலை, அதனால வந்து நம்ம வந்து இந்த 50,000 வந்து அப்படியே ஒமிட் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? டெப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 2 லேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போது காஸ்ட் ஆஃப் மிஷினரிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷனை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3,50,000 2 லேக் வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா காஸ்ட் ஆஃப் மிஷினரி வந்து நம்மளுக்கு 1,50,000 தான். ஓகேவா? அது எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க? மேலேயே கொடுத்துருக்காங்களே, ஆல் மிஸ்டர் ஏ சோல்ட் ஆல் மிஷினரிஸ் அட் த ப்ரைஸ் ஆஃப் 4 லேக் வந்து அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெட் சேல். ஸோ சேல் வந்து 4 லேக்
பர்ச்சேஸ் வந்து 1,50,000. அப்போ கேபிட்டல் கெயின் வந்து 4 lakh மைனஸ் 1,50,000 பண்ணா 2,50,000 தான் வந்து கேபிட்டல் கெயின். எக்ஸம்ஷன் எதுவுமே கொஸ்டின்ல கொடுக்கல, அதனால டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் வந்து 2,50,000. இதோட சம்மு வந்து முடியாது. ஃபிஃப்த் ஹெட்டில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் ஏ ஹேஸ் அதர் இன்கம். ஸோ மிஸ்டர் ஏவோட அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது, 1,20,000 இருக்குது. அவங்களோட கேபிட்டல் கெயின்லேருந்து இன்கம் எவ்வளோ இருக்குது, 2,50,000. அப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் அவங்களது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,70,000. ஓகேவா? ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் ஈக்குவல் டு அதர் இன்கம் ப்ளஸ் கேபிட்டல் கெயின். ஓகேவா? இந்த அதர் இன்கம் 1,20,000 இருக்குது, கேபிட்டல் கெயின் 2,50,000. 1,20,000 + 2,50,000 = 3,70,000. ஓகேவா?